மணிக்கு கட்சி மீட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு வருவார். 11 மணிக்கு வந்து, அன்பு மனைவியே உறங்கி விட்டாயா, அருமை குழந்தைகள் எல்லாம் தூங்கி விட்டார்களா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நாங்க கபோர்ட்ல இருந்து திறந்து 2ஆம் மட்டத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறதுன்னு போத்துனதுக்கு அப்புறம் தான் அந்த தூங்குயா. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி போய் சொன்னேன், ஏங்க நான் ஒரு 6 மாசம் முழுகாம இருக்கேங்க அப்படின்னு. இதெல்லாம் எதிர்கட்சிக்காரர்களின் சதி வேலைன்றா, அந்த போய் என் தலையில கட்டி வச்சுட்டு நான் படுற அவஸ்தை அப்படின்னு. அது ஒரு பக்கம் இல்லையா. அப்ப 2 பக்கமே ஒரு வகையான எப்பயுமே ஒரு மோதல்களும் எப்பயுமே ஒரு இது இருக்கும், ஊழல்களும் இருக்கும். இப்ப குடும்பம் அப்படின்னாலே கொடு இன்பம் அப்படின்னாங்க. 2 பக்கத்துலயுமே பிரச்சனை வரத்தான் செய்யும். இப்ப அது என்ன நடக்க போறது எப்படி அப்படின்றத இங்க அனுபவம் மிக்கவர்களுடைய பேச்சினாலையும் அனுபவம் மிக்கவர்களுடைய கருத்தினாலும் நமக்கு ஒரு முடிவுக்கு வரப்போறோம். இப்ப சாதாரணமாவே வீட்டுல தப்பு செஞ்சா அந்த கணவன்மார்கள் எல்லாம் மறைப்பாங்க. மறைக்கிறப்ப அவ்வளவு காமெடியா இருக்கும். அதெல்லாம் பாக்குறப்ப அவ்வளவு இதா இருக்கும். ஒருத்தர் குடிச்சிருக்காரு, குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு எப்படின்னா மனைவி கிட்டே தப்பிக்கணும். இவர் தண்ணி அடிச்சிருக்காருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா வீட்டுல விளக்கமாத்தாலே அடி விழும். என்னடா பண்றதுன்னு யோசிச்சாரு. சுத்தி முத்தி பார்த்தா ஒரு பெரிய புத்தகம் அங்க இருந்திருக்கு. எடுத்து இப்படி வச்சுட்டாரு. இப்படி வச்சுட்டு அப்படி படிக்கிற மாதிரி அப்படியே உட்காந்துட்டாரு. அவங்க வீட்டுக்காரம்மா அங்கேருந்து வந்துச்சு, நாங்க குடிச்சிருக்கீங்களா? இவர் பக்குன்னு ஆயிடுச்சு. எப்படிமா கண்டுபிடிச்ச அப்படின்னு. முதல்ல அந்த சூட்கேஸை மூடிட்டு ஓரமா போயா அப்படின்னுச்சு. குடிச்சதுல சூட்கேஸ் எதுன்னே தெரியல மாதிரி சாதாரணமா. அப்ப 2 பேர் மேலுமே பிரச்சனை இருக்கும். ஏன்னா ஒரு அக்கா பேசிக்கிட்டு இருக்கப்ப சொன்னாங்க, ராமகிருஷ்ணா என் வீட்டுக்காரர் மட்டும் தண்ணி அடிச்சாருன்னா நான் கிட்டக்கே போக மாட்டேன். அவர் சொன்னார், அதனாலதான் நான் தண்ணி அடிச்சுட்டே வரேன் அப்படின்னாரு. அப்ப சின்ன சின்ன விஷயம் மனைவின்றது எந்த இடத்துல அவங்க வரமாக இருக்கிறாங்க, எந்த இடத்துல அவங்க வழியாக இருக்காங்க அறிஞ்சுக்கணும் இல்லையா. மனைவி என்பவள் என்னைக்குமே குடும்பத்துக்கு வரமே அப்படின்ற அன்னைக்கு வலு சேர்ப்பதற்காக மதுரையை சேர்ந்த பள்ளி ஆசிரியை பாத்து முத்து அம்மா வந்திருக்காங்க. அவர்களை உங்களிடம் அறிமுகப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அவங்களுக்கு துணையாக மனைவி என்பவள் வரமே அப்படின்ற அன்னைக்கு வலு சேர்ப்பதற்காக சென்னையை சேர்ந்த கல்லூரியில் பேராசிரியராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சத்யபிரியா மேடம் வந்திருக்காங்க. மனைவி என்பவள் என்னைக்குமே எங்களுக்கு வலியே அப்படின்னு பேசுறதுக்காக நம்ம பரமக்குடியை சேர்ந்தவர் பள்ளி ஆசிரியர் மரியாதைக்குரிய KA இதயத்துல்லா ஐயா வந்திருக்காங்க. அவருக்கு துணையாக மனைவி என்பவள் என்னைக்குமே வலியே அப்படின்ற அன்னைக்கு ஒரு வலு சேர்ப்பதற்காக என்னுடைய பாசத்துக்குரிய அண்ணன், அவர் இன்னும் வயக்காட்டுல இறங்கி விவசாயம் பண்ணல, ஏரோப்ளேன்ல இறங்கி பிளைட் ஓட்டல, மற்றபடி எல்லா துறையிலுமே தன்னுடைய தனி முத்திரையை பதித்தக்கூடிய தமிழகத்தினுடைய ஒரு தலை சிறந்த ஒரு இளைஞர் மரியாதைக்குரிய அரவிந்த் அவர்கள் உங்களை அறிமுகப்படுத்துவதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். இப்ப மனைவி என்பவள் வரமே அப்படின்ற அணியில் முதலாக துவக்கி வைப்பதற்காக மரியாதைக்குரிய அம்மா பாத்து முத்து அவர்கள் வாங்கம்மா. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. எல்லாருக்கும் என்னோட பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி பட்டிமன்றத்துக்குள்ள போறேன். சபாஷ். நீ சிரித்தால் சிரிப்பழகு, நீ நடக்கும் நடை அழகு, நீ பேசும் சொல்லழகு, நீ கொடுக்கும் தீர்ப்பழகு. யாரு என்னைட்ட சொல்லிட்டு இருந்தீங்களா? ஆமா, அதாவது என் பேச்ச கேட்டு ஏன் பக்கம் தீர்ப்பு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில உங்களை வாழ்த்திருக்கேன். அழகு 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 அழகுன்னு சொல்லிருக்கீங்க. நீங்களே தான் இப்ப நேரம் பாத்துக்கிறீங்க. தீர்ப்பு உங்க பக்கம் தாமா, விடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் பேசாம போய் உட்காந்துடலாமா? மைக்கு போட்டாச்சுல, பேசிதான். அதாவது மனைவி என்பவள் வரமே, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அதாவதுங்க கடவுள் இருக்காங்க 3 பேரு. சரி, சிவன் பிரம்மன் விஷ்ணு. ஆமா, அவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைதான் செய்யறாங்க. அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல். ஆனா நாங்க பாருங்க வேலை பார்க்கிற பொம்பளைங்க வீட்டு வேலையும் பார்க்கணும், ஆபீஸ் வேலையும் பார்க்கணும், பிள்ளைகளையும் பார்க்கணும், வீட்டுக்காரரையும் பார்க்கணும், வீட்டுக்காரோட தொல்லையும் பார்க்கணும். சபாஷ். மனைவி என்பவள் வரம்தான், அவ வழி கிடையாது. அதாவதுங்க நாங்க எங்க வீட்டுக்கார கிழிச்ச கோட்டை தாண்டது கிடையாது. வீட்டுக்கார கிழிச்ச கோட்டை நீங்க தாண்டவே மாட்டீங்க? தாண்டவே மாட்டோம். அதாவது இப்ப அந்த காலத்துல எல்லாம் கணவனை மாமான்னு கூப்பிடுவாங்க, அத்தான் அப்படின்னு கூப்பிடுவாங்க சில பேர் வீட்டுல. அது என்ன அத்தான்? அத்தா அப்படின்னா காதுல கிடக்கிறத அத்துட்டு போறது, காதுல கிடக்கிறத அத்துறது, கழுத்துல கிடக்கிறத அத்துட்டு போறது, கையில கிடக்கிறத கழட்டிட்டு போறது, கால்ல இருக்கிறத அத்துட்டு போறது, இப்படி அத்துட்டு போறாங்க பாருங்க. அத்துட்டு போறதுனால அவங்க பேரு அத்தான். சரி, இப்ப நீங்க மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல நடந்து போறீங்க, அந்த பக்கமா ஒரு திருட வர்றான், உங்க கழுத்துல இருக்கிற ஜங்கிலே அப்படி அத்துட்டு ஓடுறான், நீங்க அவன் பின்னாடியே அத்தான் 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 அப்படி ஓடுவீங்க? தம்பி, நான் பட்டிமன்றம் பேச மட்டும்தான் வந்திருக்கேன். நீங்க பேசுற லைன்ல போனேன்னு வச்சுக்கோங்க, அது வேற மாதிரி போயிடும். அது வேற மாதிரி போயிடும். சரி, இப்ப வரமே நடுவர் அவர்களே, நான் ரொம்ப அழகா இருக்கேனா?
ஆ.